வணக்கம். ஆங்கிலத்தை உள்ள போய் கரைச்சி குடிக்கிறதுக்கு முன்னாடி தமிழை கொஞ்சம் கவனிப்போம். அது ரொம்ப பலகீனமாக இருக்கு. தமிழில் உயிரெழுத்துக்கள் தமிழில் உயிரெழுத்துக்கள் 12, ஒரு ஆயுத எழுத்து. இங்கிலீஷில் வவல்ஸ் 5. இது உயிரெழுத்துன்னு சொன்னாலே சவுண்டு, ஒலி, சவுண்டு தான். விதவிதமான சவுண்டு, மொத்தம் 12 சவுண்டு இருக்குது தமிழில். இங்கிலீஷில் 5 சவுண்டு தான் இருக்கு. மெயினாக 5 சவுண்டுக்கு தான் வரி வடிவம் இருக்குது. வரி வடிவம்னா எழுத்து முறை. ஆனால் தமிழில் 12 சவுண்டுக்கும் 12 வரி வடிவம் இருக்குது. வரி வடிவம்னா வடிவம். அது தமிழில் இது உயிர் எழுத்து. உயிர் தமிழில் மெய்யெழுத்து 18 இருக்குது. இது உயிர், இது உடல். மெயினா உடல், மெய்காப்பாளர், பாடி கார்ட்ஸ். மெயினாக பாடி. மெய்யெழுத்துக்கள் 18. என்னென்ன? இக்கு, சீட்டு, தீப்பு, இது வல்லினம். ஈறு இல்லை, வீழு இல்லை, இது இடையினம். இங்கே இஞ்சி, இங்கே இன்ன, இன்ன இதெல்லாம் மெல்லினம். ஸோ வல்லினம், இடையினம், மெல்லினம். இதில் 6, இதில் 6, இதில் 6, மொத்தம் 18 எழுத்து. ஸோ தமிழில் மெய்யெழுத்துக்கள் 18, தமிழில் உயிரெழுத்துக்கள் 12. இங்கிலீஷில் வவல்ஸ் இதுக்கு ஈக்குவல் கிடையாது, ஈக்குவலண்ட். நல்லா ஞாபகம். சமம் வேற, சமானம் வேற. இங்கே 5. இதனுடைய வரி வடிவம் ஏஇ ஐஓயு. பழந்தமிழில் இந்த எழுத்துக்கள் எல்லாமே தனித்து தர மொழி பொருள் தரக்கூடியதாக இருந்தது. இன்னைக்கு அது மாதிரி எதுவும் இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. அப்படி யாரும் பேச முடியாது. இப்போ பேச யாருக்கும் புரியாது. இந்த ஏஇஐஓயு இதில் தனித்துனா இப்போ ஏன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஏ அப்படின்னு சொன்னால் ஒருன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு, ஐனா நான். இது மாதிரி இந்த 2 எழுத்து மட்டும் தனியாக நின்று மீனிங் தரும். இந்த 3 எழுத்தும் இஓயு தனித்து மீனிங் தராது. யூன்னு வந்தால் அதுக்கு மீனிங் இல்லை, ஓன் வந்தால் மீனிங் இல்லை, ஈன்னு வந்தால் மீனிங் கிடையாது. இது இந்த உயிர், இந்த சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஏன்னு சொல்கிறோம்ல, அது சவுண்ட் இல்லை. ஆக்சுவலாக அந்த எழுத்தினுடைய பெயர். இப்போ எனக்கு பெயர் முத்துராமன், உங்களுக்கு ஒரு பெயர் இருக்கு இல்லையா? அதான் இந்த எழுத்து, அந்த சவுண்டுக்கு உள்ள பெயர் இது ஏன்னு சொல்கிறது. ஈன்னு சொல்கிறது அந்த சவுண்டுக்கு உரிய பெயர், இந்த எழுத்தினுடைய பெயர், சவுண்டு கிடையாது, இந்த எழுத்தினுடைய பெயர். ஐன்றது இந்த எழுத்து, இந்த வடிவம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள பெயர். அது ஓ, யூ. ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குல்ல? கிளாஸ் உள்ள போகும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ தான் உங்களுக்கு அதோடைய இத்தனை நாள் நம்ம தெரியாமல் இருந்திருக்கோமேன்றது உங்களுக்கு புரிய வரும். டோன்ட் வரி. சரி, இப்போ இங்கிலீஷில் வவல்ஸ் 5, இது 5. ஆனால் தமிழில் 12. மொத்தம் 12 சவுண்டு தமிழில் இருக்குது. இங்கிலீஷில் 5 சவுண்டு தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. இந்த 5 எழுத்து ஒன்னோட ஒன்று சேர்ந்து அல்லது ஒரே எழுத்து வேற வேற சவுண்டு தரும். அதுதான். இப்போ ஆவும் அப்புறம் ஓ, இது ரெண்டும் சேர்ந்து தரக்கூடிய சவுண்டு சில சமயங்கள்லாம் ஓ வரும், சில சமயங்கள் ஏ வரும். ஸோ இந்த மாதிரியா இருக்கிறத நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஏவையும் ஈவையும் ஐ ஓ யூ தனித்தனியாக பார்த்தா உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷனே வராது. ஒன்று. ரெண்டாவது எது வராதுன்னா ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் வராது. மூணாவது என்னன்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. படிக்கும்போது இந்த முதல் அடிப்படையிலேயே குழப்பம் இருக்கக்கூடாது. அடிப்படையில் குழப்பம்தான், ஃபவுண்டேஷனில் குழப்பம் இருந்தோன்னா பில்டிங் எழும்ப குழப்பமாக கன்ஃபியூஷன் ஆகிடும் டோட்டலாக. இந்த ஏஇஐஓயு அப்படின்ற 5 எழுத்தும் வேற வேற சவுண்டு தரும் வேற வேற இடத்துல. அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணி கிளியராக பார்த்துட்டோம்னா, ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டோம்னா இந்த குழப்பமே வராது. எது? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது, ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் வராது. ஒரு 80% வார்த்தைகளை நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் டிக்ஷனரி பார்க்க தேவையில்லை, அழகாக எழுதிட்டு போயினே இருக்கலாம். ஆன்டி டிஸ்எஸ்டாப்ளிஷ்மெண்டேரியனிசம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார், மிகப்பெரிய வார்த்தையை. நீங்கள் அழகாக வேகமாக எழுதிட்டு போயினே இருக்கலாம். நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. என்னடா இது இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறார், எப்படி எழுதுதுன்னு சொல்லிட்டு டிக்டேஷன் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லி இந்த கிளாஸ் இது. இப்போ இங்கிலீஷில், தமிழில் மெய்யெழுத்து மாதிரி இங்கிலீஷ் கான்சனன்ஸ் பிசிடிஎஃப்ஜி, இந்த 5 எழுத்து இல்லாத மிச்சம் இருக்கிற எழுத்து 21 எழுத்து, இதுதான் மெய்யெழுத்து இங்கிலீஷில். தமிழில் மெய்யெழுத்து இக்கு. இப்போ இந்த பி இந்த இப்புக்கு ஈக்குவல். பார்த்தீங்களா? வடிவம் தான் மாறுது. வடிவம் தான்
வேற. ஆனா ப்ரொனன்சியேஷன் வேற. இப்புன்னு சொல்றோம், இது பீன்னு சொல்றோம். இது இப்புன்னு தான் சொல்லலாம் ஆக்சுவலா. பீனா ஈன்ற சவுண்ட் வருது இல்லையா? அதுல இந்த ஈன்ற சவுண்ட் வந்துடுது. அதால வந்து தமிழ்ல வந்து கரெக்டா இருக்கு. தமிழ்ல எழுத்துக்களும் இது வந்து மிக மிக துல்லியமாக பொருள் தரக்கூடியதாகவும், அதுக்கு அந்த டெஃபினிஷன், டிஸ்கிரிப்ஷன் கரெக்டா ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இல்லை. அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இல்ல. இந்த பீன்றது வந்து அந்த எழுத்தினுடைய பெயர். ஆக்சுவலா உச்சரிப்பு கிடையாது அது. இந்த பீனா இப்படிதான் அதுக்கு பேர் பீன்றது. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல வந்து இப்படின்னு தான் எடுத்துப்போம் அதை. சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தமிழ் இங்கிலீஷ் உங்களுக்கு ஒரே மாதிரியா கிளீனா புரிஞ்சிடும். இந்த கிளாஸ் வரப்போற கிளாஸ்லாம் வந்து ப்ரொனன்சியேஷன், அப்புறமா வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு எதுவுமே வராது. ரெண்டாவது இது வரைக்கும் தெரியாத அத்தனையும் தெரிஞ்சுப்பீங்க. சரி, உயிரெழுத்து வந்து 12, மெய்யெழுத்து 18. இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 30 எழுத்து. இது 12, இது 18, மொத்தம் 30 எழுத்து. இங்கிலீஷ் வவல்ஸ் வந்து 5 சொன்னோம் இல்லையா? இப்போ கான்சனன்ஸ் வந்து 21. 5 21 கூட்டினா 26. தமிழில் 30 எழுத்து, இங்கிலீஷில் 26 எழுத்து.